நான் கூப்பிடாத மத தலைவர் கிடையாது. எல்லாம் ஒண்ணா உட்காந்து ஜீசஸ் இருக்காரு நான் ஒத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன். அல்லாஹ் இருக்காருன்னு ஒத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன். சிவன் இருக்கா, முருகன் எல்லாம் இந்துவா இன்னொரு 10 பேர் உட்காரும். ஆனா எல்லாமே தனித்தனி கடவுள்னு ஒத்துக்கலாமா இல்ல ஒரே கடவுள் வேற பேரா? எவனும் ஒன்னா வரவே ரெடியா இல்ல. இந்த உலகத்துல பொறாமன்றது ஒரு உண்மையான குவாலிட்டி. நான் அதை உனக்கு இல்லாம தான் உருவாக்க முடியுமே தவிர்த்து உன் கூட இருக்கவனுக்கெல்லாம் இல்லாம இருக்கும் நான் சொல்லவே மாட்டேன். யாருக்கெல்லாம் புரியும்? அவுட்கமை செலிப்ரேட் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா ப்ராசஸ் வேண்டாக்கன்னு நான் ரொம்ப நொந்து போய் சொல்றேன். தப்பு பண்ணுவோம், பாவம் கூட சீக்கிரமா கழிஞ்சிரும். ஆனா நல்லது பண்றது மூலமா வர பாவம் இருக்கு பாத்தியா, அது கழியாது. எப்ப தெரியுமா? கூட 2 குணம் வந்தா. காட் வேற குரு வேற நினைச்சிட்டு இருக்கீங்க. உலகத்துல இருக்க எல்லாருக்கும் காட் இருக்கு. காட் இருக்கான்னு ஒத்துக்கிட்டவனுக்கு அந்த காட் குருவா இருப்பான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பிரச்சனை. பிலீவிங் இன் காடுக்கும் ஒபேயிங் காடுக்கும் என்ன சம்பந்தம்? பிலீஃப் இஸ் a perception. When I obey, it is not perception. It is a solution because I am following it. இது ஆத்ம யோகாவா இந்து யோகாவா? ஏன்னா நாளைக்கு உன் போல கிறிஸ்டியனா மாறிடலாம், இல்ல முஸ்லீமா மாறிடலாம். நாளைக்கு உன் மருமக முஸ்லீமா இருக்கலாம். ஆனா யார் என்ன வரனாலும் இங்க உட்காந்து ஆம்பர் மாஷம் மெடிடேஷன் சொல்லுவான். அதான் ஆத்மயோகா ஃபேமிலி. நீ பண்ண தியானத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும். நீ தியானத்துல பார்த்ததை இனிமே உன் லைஃப்ல பார்க்க போறன்ற உண்மை உனக்கு புரியணும். அது புரிஞ்ச உடனே நான் நினைச்சது இப்ப நடக்காததுக்கு காரணம் நான் நினைச்சதுக்கு மேல ஒண்ணு நடக்க போகுது, இல்ல நான் இப்ப நடக்கிறது எனக்கு இல்லைன்ற உணர்வோடு இருக்கணும். அவ்வளவுதான் மேட்டர். இறைவன் சொன்னதை எழுதி வச்சதை நான் நம்பி இறைவனை தெரிஞ்சுக்கிறேன். ஆனா நீ ஒரு ஆத்மயோகி, இறைவன் சொன்னதை நம்பி வாழ்றதுக்கே அவ்வளவு நல்லது நடக்கும்னா இறைவன் உன்கிட்டே சொல்ற மாதிரி நீ வாழ்ந்துட்டா அவன் தான் ஆத்மயோகி. காட் வேற குரு வேற நினைச்சிட்டு இருக்கீங்க. உலகத்துல இருக்க எல்லாருக்கும் காட் இருக்கு. காட் இருக்கான்னு ஒத்துக்கிட்டவனுக்கு அந்த காட் குருவா இருப்பான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த காட் என்னவா இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு என்னவா இருப்பான்றது உனக்கு தெரியும். நல்லா புரியுதுங்களா? சொல்ற ஆஸ்பெக்ட் புரியுதுங்களா? அந்த ஈடு இணையில்லா அந்த மறைப்பொருளா இருந்தும் மறையாமல் இருக்கும் இந்த சக்திக்கு அவன் என்னவா இருக்கான் நான் சொல்லவும் ஆசைப்படலை. ஏன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ற ஸ்டேஜுக்கு போனா கூட அதை கேட்கிற ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்தாலும் அதை ரியலைஸ் பண்ற ஸ்டேஜ்ல நீங்க யாரும் இல்ல. இந்த உலகத்துல மொத்தம் 3 கூட்டம் தான். இறைவன் இருக்கானா இல்லையா நினைச்சுனே சுத்துற ஒரு பைத்தியம். அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. இன்னொன்னு, இறைவன் இருக்கோ இல்லையோ வாழ்க்கை இருக்கு, அதுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன். ஆனா இறைவன் நம்பிக்கை இல்லாதவன். 3வது, இறைவன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்றவன். இந்த இறைவன் இருக்குன்னு சொல்ல 2 இருக்கு. இறைவனை நம்புறவன், இறைவனை ஒபே பண்றவன். நம்ம இறைவனை ஒபே பண்றவன். ஐயா, பிலீவிங் இன் காடுக்கும் ஒபேயிங் காடுக்கும் என்ன சம்பந்தம்? பிலீஃப் இஸ் a perception. When I obey, it is not perception. It is a solution because I am following it. Are you with me, sir? முகமதுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு, யாருக்காவது நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? அவர் சொன்னதை தான் எழுதுறேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவ்வளோ மீறி நான் என்ன பண்றேன்? இன்னைக்கு பிறகுறேன் சார், நான் குரானை நம்புறேன். ஏன் நம்புறேன்? இது அல்லாஹ்வால கொடுக்கப்பட்டது. சார் பைபிள் சார் ஜீசஸ் கொடுத்ததா? ஜீசஸ் எழுதி வச்சாரா? அவர் பேசுற லாங்குவேஜில் எழுதி இருக்கா? அப்ப ஏன் குருஜி இனிமே நீ பிலீவ் பண்ணியா ஒபே பண்ணுவியா? ஓகே, அதுல ஃபர்ஸ்டே கடவுள் சொன்ன எது தெரியுமா? நான் அப்புறமா இதுக்கு வரேன். வேதத்துக்கும் சிவசூத்திரத்துக்கும். பைபிள் எடுத்துக்கோங்க. ஃபெய்த்ன்ற வார்த்தைலாம் கடவுள் தன்னை பத்தி பேசும்போது என்ன நம்புன்னு சொன்னாரா? அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் வந்துட்டாரு. சொன்னது என்ன தெரியுமா? இது எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும் தெரியாது. நான் வேதத்தை எடுத்து பேசும்போது முதல்ல பைபிள்ல பேசுறேன். ஏன்னா எனக்கு புரியணும், இது ஆத்ம யோகாவா இந்து யோகாவா? ஏன்னா நாளைக்கு உன் போல கிறிஸ்டியனா மாறிடலாம், இல்ல முஸ்லீமா மாறிடலாம். நாளைக்கு உன் மருமக முஸ்லீமா இருக்கலாம். ஆனா யார் என்னவா இருந்தாலும் இங்க உட்காந்து ஆம்பர் மாஷம் மெடிடேஷன் சொல்லுவான். அதான் ஆத்மயோகா ஃபேமிலி. உனக்கு ஒரு பரம திருப்தி இருக்கும். எப்பா இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ ஆனா நல்ல மனுஷனா இருக்கும்பா, அந்த திருப்தி வந்து. ஏன்னா நான் கடவுளை நம்புறேன்னா கடவுளை ஒபே பண்ண போறேன்னா 2 கொண்டு வாங்க. ஒன்னு பிலீவிங் காட், இன்னொன்னு என்ன? பிராக்டிஸ் மேக்ஸ் யூ. பிராக்டிஸ்ன்ற வேர்டு குருஜி ஏன் கொண்டு வந்தாரு? நீ அதை அப்ளை பண்ணா பிராக்டிஸா இல்ல நம்பனா பிராக்டிஸா? இப்ப வரனார் எவனா ஒருத்தர் என்ன சேலஞ்ச் பண்ண சொல்லு. நான் கூப்பிடாத மத தலைவர் கிடையாது. எல்லாம் ஒன்னா உட்காரல. ஜீசஸ் இருக்காரு நான் ஒத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன். அல்லாஹ் இருக்காருன்னு ஒத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன். சிவன் இருக்கா, முருகன் எல்லாம் இந்துவா இன்னொரு 10 பேர் உட்காரும். ஆனா எல்லாமே தனித்தனி கடவுள்னு ஒத்துக்கலாமா இல்ல ஒரே கடவுள் வேற பேரா? எவனும் ஒன்னா வரவே ரெடியா இல்ல. சார் நாங்க எங்களை பத்தி மட்டும் பெருசா பேச வரோம், இல்ல உங்களை மட்டும் அசிங்கப்படுத்த வரோம். நம்மளாம் ஒன்னா இருக்கலாம்னு பேசுறதுக்கு நாங்க வரவே மாட்டோம். நான் அதுக்குள்ள வரல, டீச்சிங்கே வரல. ஆனா கடவுள் சொன்ன ஃபர்ஸ்ட் டீச்சிங் ஒபேன்னு சொன்னது என்ன தெரியுமா? பூஜை பண்ண சொன்னாரா?
இந்த காலத்துல பக்தி எப்படி தெரியுமா ஆச்சு? கிறிஸ்டினா இருந்தா வாட்ஸ்அப்ல ஒரு கோட்ஸ் வச்சுக்கிறது. சார் நான் இந்து சார் பகவத்கீதா ஒரு கோட்ஸ் வச்சுக்கிறது. நீ வச்ச கோட்ஸை கிருஷ்ணர் பார்க்க மாட்டாரா? சத்தியமா என்ன கேள். நான் உன்ன சாதாரண சொல்ல, பாவம் அவர்கிட்ட வாட்ஸ்அப் இல்லை. அகம் பிரம்மாஸ்மி. நான் சொன்னது உண்மை புரியுதுங்களாமா உங்களுக்கு? இல்ல நீங்க ஒரு முருகர் பாட்டு வச்சிருக்க, குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். இப்போ அது முருகர் பாப்பான்னு நினைக்கிறியா? சரியான பக்தன்டா அவன். எவ்ரிடே ஒரு பாட்டு வச்சுக்கணாண்டா அவன். திருச்செந்தூரில் சூப்பரா பக்கா பக்கா. இப்ப முஸ்லீம் நானு எல்லாம் அப்பா சூப்பர்ப்பா ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கான்பா என் டீச்சிங்க. நீ ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிறதுக்கும், உனக்கு டைம் கிடைக்கும் போது ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும், உனக்கு தோணும் போது கோயில்ல செல்ஃபி எடுக்கிறதுக்கும், இதெல்லாம் நீ பண்ற பக்தியிலடா டாபர் அப்படின்னு இறைவன் சொல்றான். அதுக்கு பதிலா நீ நான் இருக்க, நீ நம்பர் எல்லாம் காட்ட தேவையில்ல. நீ இருக்கிறதே உனக்கு தெரியல, ஆனா நான் சொன்னது நீ செய்யறன்னு வச்சுக்கோ, அப்போ அது பேர் பக்தி. எனக்கு சக்தி தர செயல் தான் பக்தி. இறைவன் உன்னை ஒபே பண்ண சொல்லல, நீ வீக் ஆயிடாதன்றான். என்ன சொல்றான் கண்ணு? நீ பொறுமையா ஸ்ட்ராங் ஆகு. ஆல்ரெடி இருக்க ஸ்ட்ரென்த் இழக்காம என்ன ஆகக்கூடாது? வீக்கர். பைபிள்ல மட்டும் 365 வாட்டி வருது இந்த வார்த்தை. என்ன தெரியுமா? ஃபியர் நாட். எத்தனை வாட்டி வருது? பாஸ்டர் என்கிட்ட எப்பவுமே சொல்லாரு, குரு, அவரு என்ன குரு தான் கூப்பிடுறாரு. குரு எவ்ரிடே ஒன் டைம் சொல்லலாம் குரு, இதை ஃபியர் நாட். ஜீசஸ் தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் பைபிள்ல 365 டைம்ஸ் இருக்கு. இதுதான் பார்த்தா குரான்ல எல்லாம். நீ எதை செஞ்சாலும் அல்லாஹ்க்கு ஏன் சரி தெரியுமா? அல்லாஹ் அவன் கூட இருக்கிறான்றத உணர. அல்லாஹ் என்ன தெரியுமா அவனை உணர சொன்னா? இங்கேயாவது 365 டைம்ஸ் அந்த எல்லாமே அல்லாஹ் ஒரு வாட்டி உணர சொன்னது நான் பவர்ஃபுல் அப்படிலாம் சொல்ல. ஹேவ் ஃபெய்த் ஆன் மீ அல்லாஹ் எங்கேயாவது சொன்னாரா? அவர் சொல்ற பாயிண்ட் ஒன்று தான். அங்க ஃபியர் நாட், இங்க பார்த்தா குரான் ஃபுல்லா வர ஒரே மீனிங் டு நாட் ஃபியர். ஐயா இந்த குரானை படிச்சா எனக்கு என்ன மெசேஜ்? அல்லாஹ் இருக்கான்பா, அல்லாஹ் இருக்கான்பா, பயமா இருக்குதுப்பா, பூடுன்னு நினைக்கிறேன்ப்பா என் பொண்ணு. அல்லாஹ் இருக்கிறான்ப்பா, இருக்கிற கடன் தீருமா தெரியலப்பா, ஐயோ சைத்தான்கே பச்சா உயிர் எடுக்கிறான்ப்பா, அல்லாஹ் இருக்கான்பா. அது கிடையாது, அல்லாஹ் இருக்கான்பா. அது கூட ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கணும்? டு நாட் ஃபியர். பிதா இருக்கான்பா நம்மளோட, அதோட ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கணும்? ஃபியர் நாட். இப்போ இந்த 2 புக்ல இறைவன் எழுதி வச்ச ஹையஸ்ட் மெசேஜ் இதுதான் கேட்டா, இதை நீ ஒபே பண்ணுவியா? அப்ப நான் பயப்படாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஞானம் தேவைப்படுது. என்னன்னு? அந்த சூழல் எனக்கு ஆபத்து இல்லைன்ற எனக்கு ஒரு தெளிவு வருது. நான் ஏன் பயப்படுறேன்? பைத்தியக்காரன் நான்? இங்க பயப்படுவீங்களா நீங்க? அந்த ஆள் யாருன்னே தெரியலப்பா, 2 மாலை போட்டு உக்காந்துக்கிறான், முன்னாடி மைக் வேற எடுத்துக்கிட்டு விட்டா நான் என்ன பண்றது? பயந்துலாம் உட்காந்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இல்லையாடா கண்ணு? நான் கேட்கறது யாருக்கா புரியுதுங்களா? 1000 பேர் வந்திருக்காங்க, என்ன அவனே தெரியல. அந்த 4வது ரோல வேற ஒருத்தர் திடீர்னு ஏஞ்சி கல்லு தூக்கி போறாரு, பயந்தே உட்காருவீங்களா? ஒரு நான் அங்கிருந்து என்ன பண்றேன், 2 கல்லு போட சொல்றேன், சொன்ன மாதிரி கொஞ்சம் தூக்கி போடுங்க, முன்னாடி மண்டையில போட்டு போறீங்க, போடுங்க பாருங்க. 4 பேர் ஜாக்கிரதை ஆயிட்டாங்க. அங்க போடுறதுக்கே ஆள் இல்ல. புரியுதுங்களா? முன்னாடி குத்துக்கல்லு மாதிரி உக்காந்துக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏதோ ஏதோ பாம்பா இருக்கிடமே தெரியலன்னா பரவாயில்ல, அல்ல எருமாடு மாதிரி உக்காந்து இவ்வளவு பெருசா. நான் உக்காந்துக்கும் போது அங்க ஒருத்தன் கல்லோட வந்துட முடியுமா? செல்லோடே வர முடியல. ஆனா ஏன் பயந்த? ஒருவேளை அதை தாண்டி ஏதாவது கல்லத்தின் வந்துச்சுன்னா? அப்ப நீங்க பயந்ததுக்கு காரணம் அங்க உங்களுக்கு பாதிப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சம்பவத்துக்கு இல்லை. யாருக்கா புரியுதா கண்ணு? யாரும் முட்டாள கண்ணு. ஆனா நீ அவனை ஒபே பண்ணல, நம்புற. அவனை ஃபர்ஸ்ட் என்ன ஒபே பண்ண சொன்னா? நற்பவி. என்னது அது? நற்பவி. இது ஃபியர் நாட் அப்படின்னு ஜீசஸ் 365 டைம்ஸ் சொன்னாரான்னு தெரியல, ஆனா பைபிள்ல 365 டைம்ஸ் இருக்கு. டு நாட் ஃபியர் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அல்லாஹ்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதா தெரியல, ஆனா குர்ஆன்ல ஹையஸ்ட் மெசேஜ் என்ன? சின்ஸ் அல்லாஹ் இஸ் வித் யூ பி ப்ரவுட். போஸ்ட் யுவர்செல்ஃப் னாரா? இந்த குணம் வேணாம்னாரா? வேதம் இன்னும் அழகா சொல்லும். தப்பு பண்ணுவான் பாவம் கூட சீக்கிரமா கழிஞ்சிரும், ஆனா நல்லது பண்றது மூலமா வர பாவம் இருக்கு பாத்தியா, அது கழியாது. எப்ப தெரியுமா? கூட 2 குணம் வந்தா. என்ன குணம் தெரியுமா? முதல்ல நான் நல்லவன் தெரியுமா? எப்படி?
நான் இப்பெல்லாம் கெட்ட வார்த்தையே பேசல தெரியுமா? டெய்லி மெடிடேஷன் பண்றேன். ஏன்னா நீ செய்யறதே நன்றி கடன் தான். ஏதோ 10 ரூபாய் உன்கிட்ட இருக்கும் போது 5 ரூபாய் கொடுத்தா கூட நீ பீத்திக்கலாம். அவன் கொடுத்தா 1 கோடி ரூபாயில 10 ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டு நீ பீத்திக்கினா இதுதான் பெரிய பாவமே. இதெல்லாம் உணர்ந்தவங்க எத்தனை பேர் நல்லா கனெக்ட் பண்ணுங்க. இப்போ இவங்க எல்லாருமே எழுதி வச்சதை நான் மதிக்கிற ரீசன், நான் வேதத்தையும் உபநிஷத்தையும் நம்புறதால இறைவன் ஒன்றும் நம்பல. இறைவன் ஒன்று நான் புரிஞ்சுதால இந்த வேதத்தையும் மதிக்க ஆரம்பிக்கிறேன். நான் பைபிளை நம்பதால ஜீசஸை நம்பல, ஜீசஸை உணர்ந்ததால பைபிளை நான் நம்புறேன். ஏன்னா அவர் சொன்னது. யாருக்கு புரியுதுங்களா? நான் குரானை நம்புறதால அல்லாஹ்வை நம்பல, அல்லாஹ்வை நம்பதால குரான் நம்புறேன். ஆனா இது எதுவா இருந்தாலுமே இறைவன் சொன்னதை எழுதி வச்சதை நான் நம்பி இறைவனை தெரிஞ்சுக்கிறேன். ஆனா நீ ஒரு ஆத்மயோகி, இறைவன் சொன்னதை நம்பி வாழ்றதுக்கே அவ்வளவு நல்லது நடக்கும்னா, இறைவன் உன்கிட்டே சொல்ற மாதிரி நீ வாழ்ந்துட்டா அவன் தான் ஆத்மயோகி. Is there even a single person who is able to resonate with what I'm trying to convey? இப்ப அவன் சொல்றான் முடிவெடுத்த உடனே ஏன் ஜீசஸ்க்கு மட்டும் சொன்னாரு? அந்த கண்டிஷன்ல ஜீசஸ் இருந்தாரு. ஏன் முகமதுக்கு மட்டும் சொன்னாரு? அந்த கண்டிஷன்ல முகமது இருந்தார். ஏன் ஆதிசங்கருக்கு மட்டும் சொன்னாரு? அந்த கண்டிஷன்ல முகமது ஜீசஸ் இருந்த மாதிரி ஆதிசங்கர் இருந்தார். இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கலாம், புதுசா ஒரு பிளான் போட்டுக்கலாம், நீ போட்ட திட்டம் படியே போற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ, இது இஸ் நாட் ப்ராடக்ட். நடுவில் ஒரு டீவியேஷன் வரலாம். வந்த உடனே என்ன பண்ணு, நீ சூழ்நிலையை பேச ஆரம்பிச்சிருவ. சூழ்நிலையை பேச ஆரம்பிச்ச உடனே அதுக்கு ரெடி ஆயிடுவேன். சூழ்நிலையை அப்சர்வ் பண்ணு, ஆனா சம்பவத்தை அவங்கிட்ட விட்டு. நீ நன்றி கடனா என்ன பண்ணும்? அவர் எங்க இருப்பாருன்னு தெரியல சார், எங்க பாக்குறதுன்னு தெரியல சார், உன் கூட இருக்காரு தெரிஞ்சிச்சுல. டெய்லியும் ஒரு 2 வாட்டி செய்யற நன்றி கடன் தான் தியானம். அவ்வளவுதான் மேட்டர். இப்ப நான் அவரை பார்த்ததால சில குணம் எனக்கு வரக்கூடாது. இப்ப நான் அடுத்து அங்க வரேன். அவரை பார்த்ததால எனக்கு என்ன கூடாது? அதுல முதல்ல பயம் வரக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்படி வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணாங்க, ஒரு 100 எல்லாரும் வந்து குருஜி ஒரு சூப்பர் படம் வந்திருக்கு, நம்ம எல்லாம் படத்துக்கு போறோம், என்னை நம்பி புக் பண்ணிட்டாங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் என்ன பண்ற, படம்னவே ஒரு 6 மணி ஷோக்கு புக் பண்றாங்க. அந்த படம் வந்து 9 மணி வரைக்கும். நல்ல கவனிங்க, லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறமா நாலேஜுக்கு வரேன். ஜீசஸும் முகமதும் அகஸ்தியரும் சொல்லாத நாலேஜும் அவங்க சொன்ன நாலேஜ் ரெண்டும் பார்க்கலாம். ஓகே, இது வச்சுப்போம். நான் என்ன பண்றேன், வந்ததே 8:30 தான் வரேன். எனக்காக நான் வந்தேன்னு ஃபோன் பண்ணி வெளியே ஒருத்தர் வந்துட்டு, குருஜி நாங்கள் யாருமே உள்ள போல குருஜி. எனக்கு பயங்கர அப்செட். ஏன்டா டேய், டிக்கெட்டை புக் பண்ணி நான் வரலன்னா பாவம் யாருமே போல. ஏன்? குருஜி வரேன்ட்டார்ல, குருஜியே வரல, நம்ம உள்ள போய் எப்படி உட்காந்து பாவம் யாருமே போல. ஒரு 50 பேரும் கூட வரணுங்க போல. ஆனா எல்லாரும் டிக்கெட் இருக்கவே 8:30 மணிக்கு நம்ம என்ன பண்றோம், உள்ள போறோம். போய் உட்காந்தா கடைசி 1/2 hour, அந்த 1/2 hourல கடைசி 1/2 hour மட்டும் தான் பாக்குறோம். பார்த்தா தேட்டர் விசில் அடிக்குது, ஒருத்தன் சண்டை போடுறான், அவன் தோத்துறான், ஹீரோ ஜெயிச்சிடறான், குடும்பம் ஒன்று சேர்ந்துருது, அப்படியே பயங்கரமான எண்டிங் வருது, அப்படியே ஒரு பக்கா பாட்டோட அந்த படம் முடிஞ்சிடுது. இப்போ எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு நேரம் படம் பார்த்தோம்? 1/2 hour. அவ்வளோதான், எண்டிங் தெரிஞ்சிச்சு, எல்லாம் பக்கா. இப்போ கூட வந்து 50 பேரும் மூஞ்ச பார்த்துறாங்க. ஆடா படம் நல்லா இருக்கும் பொழுது பார்க்கவே இல்லைன்னு. அதுல ஒரு பிரகஸ்பதி என்ன ஐடியா தருது, நம்ம இதே படத்துக்கு புக் பண்ணிட்டு குருஜி இல்லாம போலாம். இல்ல நல்ல ஐடியா தான், அதுவும் அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. இது நான் காது படம் கேட்டுட்டு நானும் என்ன பண்றேன், அதை ஃபெசிலிட்டேட் பண்றேன். ஏங்க என்னங்க நல்ல படமா இருக்கும் போல இருக்கு, நாளைக்கு இந்த குருஜி உங்களுக்கு, ஆஹா என்ன விட்டுருங்க, நீங்க போங்க போய் படம் பாருங்க. நீங்க போய் என்ன பாருங்க, படம் பாருங்க. எல்லாம் ஹாப்பியா உள்ள போகுது. ஃபர்ஸ்ட் சீன்ல அப்படியே வெயிட் பண்ணுது. ஆனா அந்த சீனோட என்ட்ரி பாயிண்ட், அதுல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான். ஆனா எது நடந்தாலும் எல்லாத்தையும் மூஞ்ச பாத்துக்குது. ஏன்? எல்லாத்தோட எண்டிங்கும் நேத்தே பார்த்துச்சு. என்னால உன் கூட இருக்க முடியாதா கண்ணு? எப்பவுமே இருக்கவும் கூடாது. உன்னால உன் கூடவே இருக்க முடியாது எப்பவுமே. நீ தூங்குவ, எறும்பு உனக்கு கடிதான் பார்த்துனே தூங்குவியா? எவனை லைட் போன பார்த்துனே தூங்குவானா? ஆனா இறைவனும் கூட இல்லாத நேரமே கிடையாது. அவ்வளவுதான் ஆத்மீயோகா. உனக்கு நான் எண்டிங்கை காமிச்சேன். இப்போ உள்ள படத்துக்கு போறான், இப்போ ஆல்ரெடி எண்டிங்கை பார்த்தவனுக்கு அந்த படம் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டான். ஆனா மத்தவன் அழுகுறான் பத்தியா சோகத்துல, தப்பான சீனுக்கு எஞ்சா, அதெல்லாம் அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்? ஆக்சன் கூட கடைசியில ஹீரோ வந்துட போற. இப்ப அந்த பொண்ணு இன்னும் ஒருத்தன் கடத்தின்னு போனா கூட கடைசியில காப்பாத்திட்டு போறாரு. இப்போ வில்லன் பவர்ஃபுல்லா இருந்தா கூட கடைசியில என்ன பண்ண போறாரு, ஹீரோ அவரை பினிஷ் பண்ண போறாரு.
அவ்வளவுதான் ஆத்மயோகா. நான் உனக்கு சங்கல்பமா எண்டிங்க காட்டுறேன், நடுவுல இறைவன் படம் காட்டும் போது பதட்டப்படாத, ஜாலியா இரு. யூ கெட் தட்? இப்ப இதை உணர்ந்துட்டு நான் என்ன சொல்றேன், எனக்கெல்லாம் இந்த மாதிரி யாராவது ஞானம் தந்தாங்கன்னா என்னால கை தட்டோ விசில் அடிக்கோ முடியாது, அழுவேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியும், நித்திய சங்கல்பம் நித்திய சங்கல்பம் அப்படி இருக்கணும் உன் குடும்பம். நீ பண்ண தியானத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும். நீ தியானத்துல பார்த்ததை இனிமே உன் லைஃப்ல பார்க்க போறன்ற உண்மை உனக்கு புரியணும். அது புரிஞ்ச உடனே நான் நினைச்சது இப்ப நடக்காததுக்கு காரணம், நான் நினைச்சதுக்கு மேல ஒண்ணு நடக்க போகுது, இல்ல நான் இப்ப நடக்கிறது எனக்கு இல்லைன்ற உணர்வோடு இருக்கணும். அவ்வளவுதான் மேட்டர். எளிமையும் வலிமையும் வல்லமையும் அதனை காட்டிலும் உன் மீது உரிமையும் கொண்ட ஒரே இறைவன், உன் உயிர் உள்ளவரை உன்னுள் உயிராயிருக்கும் சிவமே. அதை உணர்ந்தோர் வாழ்க்கை வரமே, நிச்சயம் வரமே, நிச்சயம் வரமே. தன்னை உணர்ந்தோருக்கு யார் துணை? தன்னை உணர்ந்தோருக்கு உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, எவராயினும் சரி, ஏமனாயினும் சரி, இறைவன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. அடுத்த லைன் என்ன? தொடு அச்சத்தை. உங்க பையன் பொலஸ்டான் சார், நார்மல் சார், மாஸ்க் எடுத்துடலாம் சார், அப்ப என்ன பண்ணுவ நீ? முட்டி போட்டுற, நீ அழுதுருவ நீ. I don't want to focus on energy. Ask yourself, am I completely realized? தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே துணை. உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, எவராயினும் சரி, எமனாயினும் சரி, இறைவன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. அச்சத்தை விடு, உச்சத்தை தொடு. அச்சத்தை உச்சத்தை